ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல். இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 81ல் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பின்வரும் கோட்டுத்துண்டுகளை அளந்து சர்வசம கோட்டுத்துண்டுகளின் இணைகளாக வகைப்படுத்துகன்னு சொல்லிடுறாங்க. கோட்டுத்துண்டு அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எது சமமாக வருது அது சர்வசமம்னு நம்ம எழுதிடணும். புரிஞ்சுது? இந்த மாதிரி பாருங்கள், 6 கோட்டுத்துண்டுகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏபி நம்ம அளக்கலாம். அளந்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இந்த பூஜ்ஜியத்தில் இந்த பாயிண்ட்டும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள், இதுலேருந்து இது வரையும் வருது. அப்போ இது 3 சென்டிமீட்டர். அப்போ ஏபி கோடு வந்து 3 சென்டிமீட்டர். அதே எழுதிக்கோங்க. ஏபி கோடு வந்து 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் சிடி இங்கே பாருங்கள், இங்கே சிடி கொடுத்துக்குறாங்களா, இது பாருங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இந்த புள்ளியில் வர மாதிரி வைக்கணும். இந்தமாரி வச்சிங்கன்னா பாருங்கள் கரெக்டாக இங்கே 4.8 இடத்துல வருதுங்களா, அப்போது 4.8ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அப்போது சிடி கோடு வந்து 4.8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஐஜே கோடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இந்த மாதிரி வைங்க. கரெக்டாக இந்த புள்ளியில் இங்கே 0 இணைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 4.8 இடத்துல 5க்கு முன்னாடி 2 இங்கே இருக்குது. அப்போது இது 4.8 இது கூட. அப்போது ஐஜே கோடு வந்து 4.8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்யூ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பிக்யூ பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து இது வரையும் இதுவும் 3 சென்டிமீட்டர் வருதுங்களா, இதுலேருந்து இது வரையும்னா 3 சென்டிமீட்டர். அப்போது பிக்யூ கோடு வந்து 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆர்எஸ் கோடு பார்த்திங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா இது பாருங்கள் 1.5 1.6 1.7 அப்போ 1.7 ஆண்ட வருதுங்களா. அப்போது ஆர்எஸ் கோடு வந்து 1.7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய் கோடு, அப்போ இது எக்ஸ்ஒய்னா இந்த புள்ளியில் இந்த 0 இடத்துல இது பாருங்கள் அதே மாதிரி தான், இது 5 இது 6 7 அப்போ 1.7 இடத்துல வருது. இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ்ஒய் கோடு வந்து 1.7 சென்டிமீட்டர். அப்போது ரெண்டு கோடு வந்து ஒரே அளவு பெற்றிருக்காங்களா, அதுதான் சர்வசமம். அப்போது இந்த அளவுகளிலிருந்து கீழ்கண்ட முடிவுகளை பெறலாம். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 3 சென்டிமீட்டர்னால் இதுவும் 3 சென்டி. அப்போ ஏபி சர்வசமம் பிக்யூ. அப்போது ஏபி கோடும் சர்வசமமாக 2 கோடு ஈக்குவல் டு போட்டு 3வது வந்து இந்த மாதிரி போடணும். அப்போது பிக்யூ கோடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிடியும் ஐஜே. அப்போது சிடி கோடு சர்வசமம் ஐஜே கோடு. தேர்டு பார்த்திங்கன்னா ஆர்எஸும் எக்ஸ்ஒய். அப்போது ஆர்எஸ் கோடு சர்வசமம் எக்ஸ்ஒய் கோடு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்களே இருந்தது. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?